மாவட்டம் அம்மூரில் உள்ள வாலாஜா சாலை ரயில் நிலையத்தை மேம்படுத்தவும், ரயில்வேக்கு கணிசமான வருவாயை கொண்டு வரும் குறைகளை பரிசீலிக்குமாறு இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் கூறியிருப்பதாவது: வாலாஜா சாலை ரயில் நிலையம் தெற்கு ரயில்வேயில் உள்ள ஒரு பழமையான ரயில் நிலையம். தெற்கு ரயில்வேயில் முதல் ரயில் 1856ஆம் ஆண்டு சென்னை ராயபுரம் வாலாஜா சாலை இடையே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வாலாஜா சாலையை சுற்றிலும் பல வணிக மையங்களால் மூடப்பட்டுள்ளது. வாலாஜா சாலை ரயில் நிலையத்திலிருந்து தினமும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். எனவே பயணிகளின் நலனுக்காகவும் ரயில் நிலையத்தை மேம்படுத்தவும் ரயில்வேக்கு கணிசமான வருவாய் கொண்டு வரும் புதிதாக நீட்டிக்கப்பட்ட நடைமேடை 1-2க்கு கழிப்பறை வசதி, பயணிகள் நிழற்குடைகள் அமைப்பது, பயணிகள் மேம்பாலம் இருபுறமும் நீடிக்கப்பட வேண்டும், புதிய காத்திருப்பு கூடம் நடைமேடை 2ல் வழங்கவும், பழைய ரோட் கீழ்ப்பாலம் அமைக்கவும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை புதிய மாவட்டமாக உருவானதன் காரணமாக பயணிகளின் நலனுக்காக வாலாஜா, ராணிப்பேட்டை, கடற்கரை ராணிப்பேட்டை திருப்பதி, ராணிப்பேட்டை திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை பெங்களூர், ராணிப்பேட்டை சென்னை, ராணிப்பேட்டை செங்கல்பட்டு போன்ற ரயில்கள் ராணிப்பேட்டையிலிருந்து தொடங்க வேண்டும் எனவும், கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி பழனி, சென்னை, பாலக்காடு டபுள் டக்கர், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், மங்களூர், சங்கமித்ரா போன்ற அதிவேக ரயில்கள் வாலாஜா சாலை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கையாக கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டிலிருந்து எல்லா ட்ரெயினும் வந்து விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஹெட்குவார்டர்ஸ் ஆனதுலேருந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுனால கலெக்டர் ஆஃபீஸ் கம்ப்ளீட்டாக வந்து மெட்ராஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு நிறைய பேர் ஒரு 200-300 பேர் அப் டவுன் செய்கிறாங்க. அவங்களுக்கு சுவிதாவாக இருக்கும். அதனால் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரவங்களுக்கு போகிறக்கும் நன்மைக்கு நீங்கள் கூட இருந்து கலெக்டராக இது செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.